மலையாளத்தில் முன்னெழுத்தான மானாவை தனது பெனியனிலும் அதே நேரம் நெஞ்சில் தனது தாய்மொழியான தமிழில் ஆனா என்று எழுதியிருப்பதை அச்சமில்லாமல் காட்டுவதாக மலையாள மேடைகளிலே காட்டுவதாக தனது நிகழ்ச்சிகளை செய்து வருகின்ற பொழுது கேரள அரசு என்பது இவருக்கு ஆதரவான ஒரு தளமாகவும் அதே நேரம் இந்த பாரதிய ஜனதா கட்சி போன்ற மேலாதிக்க கட்சிகள் அல்லது வலதுசாரி கட்சிகள் இவருக்கு எதிரானதாகவும் இவரை பொழுது பிரபலியப்படுத்தி வருவது இரண்டு தரப்பு. ஒன்று கேரள இடதுசாரிகள், மற்றது பாஜக எனப்படுகின்ற மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற வலதுசாரி கட்சி. இரண்டு வார்த்தை பிரயோகங்கள் என்பன நிச்சயமாக ஒரு அதாவது தீயூட்டுவை என்கின்ற மாதிரியிலான கேரள மக்களின் மனதை வலுவாக கவர்ந்தவையாக மாறிவிட்டது. ஒரு புதிய நாயகனாக முக்கியமாக கேரள மக்களின் விடிவெள்ளியாக வருகின்ற சந்தர்ப்பத்தை அவர் செல்கின்ற இடங்களில் கூடுகின்ற கூட்டங்கள் இப்பொழுது கடந்த 2-3 வாரங்களாக அவர் செல்கின்ற இடங்களுக்கெல்லாம் அலையலையாக மக்கள் செல்வதும் அவரை அந்த ஒரு இல்லை என்ற அளவிற்கு ஆதரிப்பதும் அவர் மீதான ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கின்றது. எனவே மீண்டும் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று உலக பரப்பில் தமிழர்கள் வாழ்கின்ற தேசங்கள் எங்கிலும் குறிப்பாக ஒரு வேடன் என்ற சொல் சமூக வலைத்தளங்களில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேடன் யார்? அவருடைய இசை பின்னணி என்ன? அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த படைப்பாற்றலை வெளியுலகு கொண்டு வந்திருக்கின்றார் போன்ற பல விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். அவருக்கான அழுத்தங்களும் பல தரப்பில் இருந்து முன்வைக்கப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவருடைய ரசிகர்கள் மற்றும் அவருடைய பாடல் மூலமாக அவருடைய சிந்தனை மூலமாக ஈர்க்கப்பட்டவர்கள் அவருக்கான ஆதரவு குரலை தொடர்ந்து ஓங்கி ஒலிக்க செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அவருடைய தாயார் ஈழத்து பெண்மணி என்ற ரீதியில் அவருடைய பாடல் வரிகளில் ஈழத்தினுடைய சிறப்புகள் மற்றும் ஈழத்தில் அடக்குமுறைக்கு உள்ளான இனத்தினுடைய விடுதலை போன்ற பல்வேறு வைர வரிகள் இடம்பெற்றிருப்பது ஈழத்தமிழர்கள் மத்தியில் அவர் மீதான பார்வையை செலுத்தி இருக்கின்றது. அதே நேரத்தில் குறிப்பாக இந்தியாவில் கேரள மாநிலத்தில் இருக்கின்றவர்கள் அவருக்கான ஆதரவு அலையை வெளியிட்டிருக்கின்றார்கள். தங்களுடைய நாட்டு மகன் என்ற ரீதியில் சிந்திக்காமல் அவர் கூற வருகின்ற கருத்துக்களை மக்கள் ஏற்றிருக்கின்ற ஒரு நிலையும் காணப்படுகிறது. இதே நேரத்தில் அவருடைய மறுபுறத்தில் அவர் சில விடயங்களில் தவறு இழைத்திருப்பதாக தானே ஒத்துக்கொண்டிருக்கின்ற வீடியோ பதிவுகளும் வெளிவந்திருக்கின்றன. அவருடைய கைது நடவடிக்கையின் பின்னர் இந்த தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவர் எடுத்திருக்கின்ற இந்த இசை படைப்பாற்றல் முயற்சி என்பது இதன் மூலமாக ஒடுக்கப்பட முயற்சிக்கப்படுகிறதா என்ற கேள்விகள் கூட எழுப்பப்பட்டிருக்கின்றன. அவருக்கான அழுத்தங்கள் ஒரு புறம், அவருடைய சாதனைகள் மறுபுறம் என்று அவருடைய இந்த இசை பயணம் தொடர்ந்து செல்லுகின்றது. இது விடுதலை நோக்கிய இசையாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கின்றார் சுரேஷ் தர்மா. அவரை சந்திக்கின்றோம். இனிய காலை வணக்கம் சுரேஷ். இனிய காலை வணக்கம் ராம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆமாம், வேடன் அவருடைய இயற்பெயர் என்பது முரளியாக இருந்தாலும் கூட கேரளாவில் திருச்சூரில் பிறந்த ஒருவர். அவருடைய தந்தை குறிப்பாக தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து வந்தவர். அதே நேரத்தில் தாயார் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சென்று ஊட்டியில் வாழ்ந்த பொழுது அவர் பிறந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான வரலாற்று பின்னணியை கொண்டவராக வேடன் இருக்கின்றார். இந்த விடுதலை இசை பயணம் என்று பார்க்கின்ற பொழுது இசையினுடைய தாற்பயங்கள் மக்களுக்கு இவ்வாறான விடுதலை சிந்தனைகளை ஊட்டுவதற்கு வரலாற்றில் பல இடங்களிலும் மிக காத்திரமான பங்களிப்பை வழங்கி இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக ரப் இசை என்று சொல்லிசை என்று எடுக்கின்ற பொழுது அது கூடுதலாக ஆப்பிரிக்க விடுதலைக்கு மிக உறுதுணையாக இருந்த ஒரு இசையாக பார்க்கப்படுகிறது. அதே போன்ற இந்த இசை பின்னணி என்பது இப்பொழுது ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் கூடுதலாக புலம்பெயர் நாடுகளில் இது அதிகமாக இருந்தது. இப்பொழுது இந்தியாவில் இவ்வாறான ஒரு தமிழ் இசைக்கலைஞர், அதிலும் குறிப்பாக ஈழத்தினுடைய பின்னணியை சொல்லக்கூடிய வரிகளை கொண்டதாக இன்னும் ஒரு மொழியை சார்ந்தவர் ஒருவரினால் தெரிவிக்கப்படுகின்ற தமிழினுடைய சிறப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது அது ஒரு வீரியம் மிக்கதாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று இப்பொழுது தாயகத்தில் கூட பல சொல்லிசை கலைஞர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். மலேசிய இசையை கூட எடுத்துக்கொண்டால் இந்த சொல்லிசை கலைஞர்கள் யோகிபி போன்றவர்கள் மிக பிரபலமாக பேசப்படுபவர்கள். அதே போன்று புலம்பெயர் நாடுகளில் கூட பல திறமையான இசைக்கலைஞர்கள் கனடா உட்பட இவ்வாறு சொல்லிசை கலைஞர்களாக மாறி இருக்கிறார்கள்.
அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் இளைஞர்கள் மத்தியில் அடுத்த தளத்திற்கு இந்த விடயங்களை கொண்டு செல்வதற்கு ஒரு பாலமாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வேர்டனுடைய வருகை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக இந்த சொல்லிசை என்பது மக்களை கவர்ந்து சென்று புரட்சிக்குள் இழுத்து செல்கின்ற ஒரு இசை வழியாக இருந்து வருவதை நாங்கள் காலம் காலமாகவே பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் நீங்கள் கூறியது போல பல இடங்களிலும் இந்த ரேப்பர்ஸ் எனப்படுகின்ற இந்த சொல் இசை கலைஞர்களின் செயற்பாடுகள் என்பன மற்றைய, அதாவது பாரம்பரிய கலைஞர்களை விட புறம்பானதாகவும் அல்லது முரண்பட்டதாகவும் அல்லது சமுதாய விமிஞ்சைகளை சொல்லுவதாகவும் இருக்கும். அந்த இளைஞனின் பெயர் உண்மையிலே கிரண்தாஸ், அவருடைய தந்தையின் பெயர் முரளி என்று நினைக்கின்றேன். அவர் திருச்சூரில் பிறந்த 30 வயது 1994ஆம் ஆண்டு பிறந்தவர். தமிழ் சரளமாக பேசக்கூடியவர். தமிழை தனது நெஞ்சிலேயே ஆனா என்கின்ற எழுத்தை பச்சை குத்தி வைத்திருக்கின்ற ஒரு தமிழ் மொழி பற்றுள்ளவராக தன்னை அதை காட்டுகின்றார். அதாவது அவருடைய நிகழ்ச்சிகளில் மலையாளத்தில் முன்னெழுத்தான மானாவை தனது பெனியனிலும் அதே நேரம் நெஞ்சில் தனது தாய்மொழியான தமிழில் ஆனா என்று எழுதியிருப்பதை அச்சமில்லாமல் காட்டுவதாக, மலையாள மேடைகளிலே காட்டுவதாக தனது நிகழ்ச்சிகளை செய்து வருகின்ற பொழுதிலும் இவருடைய வரவு என்பது இவர் உண்மையிலேயே தமிழ் சொல்லிசை கலைஞர்களால் தமிழ்நாட்டில் மற்றது மலேசியாவில் இருந்த சொல்லிசை கலைஞர்களின் ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்ட அல்லது கவர்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு அதன் தொடர்பான ஒரு மலையாள சொல்லிசை கலைஞனாக உருவெடுத்திருக்கின்றார். இவர் அந்த இருக்கின்ற இடம் திருச்சூராக இருந்தாலும் இவர் தமிழ் மீதான தனது தமிழ் இசை மீதான ஆர்வத்தை அதீதமாக கொண்டவராகவும் அல்லது அதன் மூலம் வளர்ந்தவராகவும் இருக்கின்றார். தமிழ் பாடல்கள் மீது அதிகமான காதல் கொண்டவராகவும் தனது பாடல்களிலே பல பாடல்களில் தமிழை கூட புகுத்தி இருப்பவராகவும் இருக்கின்றார். இந்த நிலையில் முக்கியமாக அவருடைய தாய் என்னுடைய வளர்ப்பு பற்றி பல நேர்காணல்களில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அவருடைய பாடல் கூட இவ்வாறான விடயங்களை அவர் கூடுதலாக குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட இனம், அதே நேரத்தில் விடுதலை போன்ற பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறான விடயங்கள் இந்தியா போன்ற நாட்டில் எவ்வாறு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும், அரசியலால் எவ்வாறு இது பார்க்கப்படும்? ஏனென்றால் இப்பொழுது மாயா அருட்பிரகாசத்தை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு மேற்கத்தைய இசை உலகில் தன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். இந்தியாவும் ஒரு சுதந்திர நாடு என்று சொல்லப்பட்டாலும் இவ்வாறு பலர் சுதந்திரமான விடயங்களை கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுக்கான அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு அவர்களுடைய குரல் வளை என்பது நசிக்கப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு பல உதாரணங்களை குறிப்பிடலாம். எழுத்தாளர்கள் கூட இவ்வாறு தண்டிக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றன. தற்போதைய நிலையில் இவ்வாறான பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் குரலாக ஒலிக்கக்கூடிய ஒருவருடைய குரலை எவ்வாறு அழுத்தத்தின் மூலமாக அவர்கள் நிறுத்த முற்படுவார்கள்? இந்தியாவில் அவர் தொடர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? ஏனென்றால் அவர் ஒரு கைது நடவடிக்கையின் மூலமாக கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவந்திருக்கின்றார். இவ்வாறான அழுத்தங்கள் என்பது அவருடைய இசை பயணத்திற்கு தடைக்கல்லாக இருக்குமா? இல்லை, நிச்சயமாக இவர் இப்பொழுது ஒரு அரசின் தத்து பிள்ளையாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. நீங்கள் எந்த ஒரு காலத்திலும் கேரளாவை பார்த்தீர்களானால் கேரளா தான் இந்த இடதுசாரி வசமான அல்லது இடதுசாரி கொள்கை உள்ள அரசுகளை கொண்டதாகவும் அல்லது கம்யூனிஸ்ட் அரசுகளை, அதாவது நீங்கள் 2 மாகாணங்கள் எல்லையுடையவையாக இருக்கின்ற பொழுதும் அல்லது 3ஐயும் நாங்கள் இருக்கலாம், ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கேரளா மற்றும் தமிழ்நாடு. நான் முதல் குறிப்பிட வந்தது தமிழ்நாடு. தமிழ்நாடும் நீங்கள் பார்த்தீர்களானால் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியாளர் என்பவர் எவ்வாறான ஒரு அதியுச்ச மேதாவித்தனத்திலும் பாதுகாப்பு வியூகத்திலும் அல்லது பதவி அந்த தொண்டர்கள் சுலவும் செல்கின்ற நிலைமை இருக்கின்ற பொழுது கேரளாவில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ மிகவும் சாதாரணமாக செல்கின்ற ஒரு நிலைப்பாட்டை காணலாம். அவர்களுடைய அந்த இடதுசாரித்தனம் என்பது வீடனுடைய நிலைப்பாட்டோடு ஒத்துப்போகின்றபடியால் அவர்கள் அந்த அரசு, கேரள அரசு என்பது இவருக்கு ஆதரவான ஒரு தளமாகவும் அதே நேரம் இந்த பாரதிய ஜனதா கட்சி போன்ற மேலாதிக்க கட்சிகள் அல்லது வலதுசாரி கட்சிகள் இவருக்கு எதிரானதாகவும் இவரை பொழுது பிரபலியப்படுத்தி வருவது 2 தரப்பு. ஒன்று கேரள இடதுசாரிகள், மற்றது பாஜக எனப்படுகின்ற மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற வலதுசாரி கட்சி அல்லது மதம் சார்ந்த கட்சி. இவரது வார்த்தை பிரயோகங்கள் என்பன
நிச்சயமாக ஒரு அதாவது வந்து தீயூட்டுபவை என்கின்ற மாதிரியிலான கேரள மக்களின் மனதை வலுவாக கவர்ந்தவையாக மாறிவிட்டன. கேரள ஆனால் மக்கள் இப்பொழுது தமிழ்நாடு அரசியலை எடுத்துக்கொண்டால் அது பெரியாரிய சிந்தனையை கொண்ட கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கின்றது. இப்பொழுது வேர்டன் எடுத்திருக்கின்ற விடுதலை என்ற விடயத்தை பெரியாரோடு தொடர்புபடுத்தி பல தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அவருடைய பின்னணி என்பது பெரியாரோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கலாம் என்ற ஒரு விடயத்தை ஈழத்தமிழர்கள் மத்தியில் பல இந்திய தரப்புகள் கூறி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் உண்மைத்தன்மை இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா, அல்லது அவர் ஒரு தன்னுடைய சிந்தனையில் வந்த ஒரு விடயத்தை பெரியாரிசத்தோடு தொடர்புபடுத்துகின்ற ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? என்ன இது நிச்சயமாக ஒரு மலங்கடிக்கப்பட்ட செய்தியாக அல்லது விடயம் புரியாத செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அவர் எழுதிய ஒரு பாட்டில், அதாவது மஞ்சுளம் போய் எனப்படுகின்ற அந்த குணா படத்தின் பிரதியாக வந்த படத்தில் அவரே ஒரு பாடலை இயற்றி அந்த பாடலை பாடியிருக்கின்றார். அவருடைய நேரடி கருத்தின்படி தான் அங்கே குறிப்பிட்டது, தான் இருக்கின்ற ஊர் அதாவது திருச்சூரில் தங்களுக்கு அந்த பெரிய ஆறு, அந்த ஆறு வந்து அங்கே உள்ள ஆற்றுக்கு பேர் பெரிய ஆறு, பெரியாற்றின் போய்ஸ் என்கின்றதான் அவர் கூறியிருந்தார். நாங்கள் எல்லாம் பெரியாற்றின் போய்ஸ் என்றால் அந்த பெரிய ஆறு என்றது பெரியார் என்கின்ற ரீதியில் தமிழர்களால் பார்க்கப்படுகின்றது. அந்த பாட்டு மலையாளத்தில் தான் உண்மையிலேயே எழுதப்பட்டிருந்தது. அந்த படம் மலையாள படம். எனவே அது அங்கே தமிழ்நாட்டில் தவறாக புரியப்பட்டிருக்கின்றது. தான் இதைத்தான் எழுதியிருந்தேன், தாங்கள் இருக்கின்ற ஊருக்கு தங்களுக்கு எல்லாம் இவருக்கு அந்த வீடன் என்கின்ற பெயர் வருவதற்கே அந்த ஆறுதான் காரணமாக இருந்திருக்கின்றது. அந்த ஆற்றில் நண்பர்களுடன் மீன் பிடிப்பதற்காக செல்கின்ற பொழுது இவரால் அந்த குறிவைக்கப்படுகின்ற குறிகள் தப்பப்படுவதில்லை என்பதால் அவ்வாறான ஒரு பெயர் வந்ததான ஒரு கதையும் இருக்கின்றது. இங்கே பார்க்க போனால் இவரது இந்த பாடல் வார்த்தைகள் தான் நிச்சயமாக மக்களை உணர்ச்சி கொள்ள வைப்பவையாகும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த கேள்வியின் அந்த முதற் பக்கத்துக்கு நாங்கள் சென்றோமாக இருந்தால், நிச்சயமாக இவர் ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தின் குரலாக மாத்திரமல்லாமல் இப்பொழுது அந்த இடதுசாரி சார்ந்த குரலாகவும் மாறி வருகின்றார். இவருடைய பாதுகாப்பு வலயம் என்பது நிச்சயமாக பல போலீசார்களால் சுந்தரம் தனது பாதுகாப்பு வலயம் இப்பொழுது பிரபல்யமாகிவிட்டார். அதில் எந்தவித இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை. இவருடைய பல பாடல்கள் கூட மிகவும் பிரபல்யமாகி இருக்கின்றன. அவை இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. தமிழில் கூட இவருடைய பாடல்கள் ஒன்றென்று இருக்கின்றன. மற்றது மலையாள பாடல்களும் தமிழ் மொழியை ஒத்த ஒரு மொழியாக இருக்கின்றபடியால் புரிதலுக்கான சந்தர்ப்பம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இவருடைய அந்த குரலின் வலி, குரலிலேயே வலியை காட்டுவராகவும், அதே போல நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த ஈழத்தின் பிரதிமைகளை கொண்டு வந்திருக்கின்றார் என்றால் அவர் கூறுகின்றார், தனது யாழ்ப்பாணத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட ஒருத்திக்கு பிறந்த தான் பருத்தி அல்ல எரிகின்ற தீ என்பதையெல்லாம் குறிப்பிடுகின்றார். எனவே அவருடைய தாய் என்பவர் அங்கே ஊட்டிக்கு சென்ற பொழுது அங்கே ஒரு மலையாளத்தை சேர்ந்தவரை திருமணம் செய்து திருச்சூரில் சேரி வாழ்க்கையில் இருந்திருக்கின்றார்கள். அந்த வாழ்க்கையின் போதான வழிகள், அந்த மக்களுடனான பழக்கங்கள் போன்றவற்றை எல்லாம் அவர் தனது பாடல் வரிகளிலே கொண்டு வருவது மாத்திரமல்ல, ஈழத்தின் வரிகளையும் மற்றும் ஈழத்தில் புலிகளின் போராட்டத்தையும், அதே நேரம் சர்வதேச ரீதியில் பலஸ்தீனத்திற்கு கூறிய கருத்துக்களாக இருக்கட்டும் அல்லது சோவியத் உக்ரைன் போராக இருக்கட்டும், அவ்வாறான விடயங்களையும் கூறி வருவதானது ஒரு அதாவது சொல்லிசை கலைஞரின் அடுத்த கட்டத்தை நோக்கிய பயிற்சியில் அவரது இந்த பயம் கலந்த ஒரு நடவடிக்கை என்பதுதான் அவரை இட்டுச் செல்லும். போல இந்த அவருடைய ஒத்துக்கொள்கின்ற தன்மை என்பது மக்களை அவரிடையே கவர்ந்தெழுத்துவதற்கான முதலாய காரணமாக இருந்தது. தான் தவறு செய்திருந்தேன், அதாவது கஞ்சா என்கின்ற போதைப் பொருளுடன் நான் நினைக்கின்றேன் ஒரு கொச்சின் என்ற இடத்துக்கு அல்லது இங்கே ஒரு இடத்திற்கு அவர் சென்ற பொழுது, நண்பர்கள் இருந்த பொழுது, கை செய்யப்பட்ட பொழுது வைத்திருந்தது என்பதை ஒத்துக்கொண்டிருந்தார். அதே போல 2021ஆம் ஆண்டு முகப்பதிவில் இட்ட ஒரு பதிவு பெண்களுக்கு எதிரான பெண்கள் மீதான வன்முறையை ஊக்குவிப்பதான அல்லது அவர் அது போன்ற ஒரு குற்றச்சாட்டிற்குள் ஈடுபட்ட பொழுதும் அவர் குறிப்பிட்ட விடயங்களில் நான் செய்தது தவறு, நான் அந்த தவறிலிருந்து மீறுகின்றேன், இளைஞர்களோ யாரும் நீங்கள் இவ்வாறான வழிகளில் செல்லக்கூடாது என்று குறிப்பிட்டதானது ஒரு புதிய முகத்தை அங்கே காட்டியது. அதாவது ஒரு மறைவு தன்மை. இப்பொழுது நீங்கள் இப்படி பார்க்கலாம், பிரிதிவ்ராஜ், மம்முட்டி போன்றவர்கள் எல்லாம் வீடனை ஆதரிப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அந்த பகிரங்க
தன்மை அல்லது வெளிப்படைத்தன்மை, அத்துடன் ஆளுமை என்பது அங்கே அந்த கவர்ச்சியாக மாறி வருகின்றது. இந்த கரிஸ்மெட்டிக். இப்பொழுது முதல் பார்த்த அவருடைய புகைப்படத்திற்கு இப்பொழுது நீங்கள் அவரை பார்ப்பீர்களானால் எந்த கலைஞரும் அப்படித்தான் மாறுவார்கள். இப்பொழுது ரஹ்மான் என்பவர் ஆரம்பத்தில் இசையமைக்க வந்த பொழுது ஒரு பையன் மாதிரி இருந்ததும், அவர் வளர்ச்சி அடைந்த பிறகு அவருடைய உருவத்தோற்றம் எல்லாம் மாற்றம் பெற்றது போன்று அவ்வாறான ஒரு தோற்ற மாற்றத்திற்கும் உட்படுத்தப்பட்டவராக அல்லது உட்பட்டவராக தற்பொழுது இந்த இசை உலகின் ஒரு புதிய நாயகனாக, முக்கியமாக கேரள மக்களின் விடிவெள்ளியாக வருகின்ற சந்தர்ப்பத்தை, அவர் செல்கின்ற இடங்களில் கூடுகின்ற கூட்டங்கள், இப்பொழுது கடந்த 2-3 வாரங்களாக அவர் செல்கின்ற இடங்களுக்கெல்லாம் அலையலையாக மக்கள் செல்வதும், அவரை அந்த ஒரு இல்லை என்ற அளவிற்கு ஆதரிப்பதும் அவர் மீதான ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கின்றது. எனவே ஒரு சொல்லிசை கலைஞர் என்கின்ற ரீதியில் இருந்து மேற்பட்டு வரக்கூடிய அல்லது கேரளாவின் அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு தன்மையாக கொண்டிருந்தால் கூட தனக்கு அரசியல்வாதிகளுடனான தொடர்பு இல்லை என்பதை அவர் மறுத்து வருகின்ற தன்மையையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அவருடைய அடையாளங்களை வைத்து அவரை கணக்கு போட அரசியல்வாதிகள் ஆரம்பித்திருப்பார்கள். காரணம், நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போது அவர்கள் நெஞ்சில் குத்தி இருக்கின்ற பச்சை ஆனா என்ற எழுத்தில் இருக்கின்றது. அதோடு அவர் அணிந்திருக்கின்ற புலிப்பல்லு கூட ஒரு பிரச்சனையாக, சர்ச்சைக்குரிய விடயமாக மாறி இருக்கின்றது. எவ்வாறு திரையுலகத்தைச் சேர்ந்த பிரபலங்கள் மான்வேட்டை ஆடிய பொழுது இந்தியாவில் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டதோ அதே போன்ற ஒரு நிலையில் இப்பொழுது அவர் அணிந்திருக்கின்ற புலிப்பல்லும் ஒரு விமர்சன பொருளாக மாறி இருக்கின்றது. இந்த அழுத்தங்கள் என்பது அவர் மீது சேறு பூச நினைக்கின்றவர்கள் மேற்கொள்ளுகின்ற ஒரு ஆயுதமாக பார்க்கலாமா? அதே நேரத்தில் அவர் ஈழத்தமிழ் பின்னணியை கொண்டிருக்கின்றார். கேரளாவில் அதற்கான ஆதரவு நிலை என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் ஈழத்தமிழ் பின்புலத்தை கொண்டவர் என்ற ரீதியில் அவர் பார்க்கப்படாமல் ஒரு கலைஞனாகவும் அதே நேரத்தில் அவர் சொல்ல வருகின்ற கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த மக்கள் அவரை வரவேற்றிருக்கிறார்கள். இதனை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஏனென்றால் தமிழ்நாட்டில் தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது வேறு மாநிலங்களில் இவ்வாறு ஈழத்தமிழர்களுக்கான ஆதரவு நிலை அதிகரிப்பதை இந்திய அரசு பார்த்து கொண்டிருக்குமா? நிச்சயமாக இது ஒரு எழுச்சியை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அங்கே உள்ள மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் குறிப்பிட்ட இந்த புலிப்பல் விவகாரம் எல்லாம் அங்கே தடை செய்ய, வேட்டையாடுவதற்கு தடை செய்யப்பட்ட அல்லது அரிதாக கணிக்கப்படுகின்ற விலங்குகளில் ஒன்றாக இருக்கப்படுகின்ற புலியின் பல்லாக அது உண்மையிலேயே இருந்தால் அதற்குரிய தண்டனைகள் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்த பொழுதிலும் அது தனக்கு தமிழகத்தில் இது பரிசளிக்கப்பட்ட நண்பர்களால் தரப்பட்டது, தனக்கு அதன் உண்மைத்தன்மை தெரியாது என்பதை வெளிப்படையாகவே அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது உண்மையான புலிப்பல்லா அல்லது போலியானதா என்கின்ற விவகாரம். மறுபக்கமாக ஆமாம், இவர் தான் துணிந்து சொல்கின்ற கருத்தியலில் தான் ஒரு ஈழத்து தாய்க்கு பிறந்தவன் என்கின்றதையும் தனது தாய் போரினால் துரத்தி அடிக்கப்பட்டவள் என்பதையும் பகிரங்கமாக சொல்லுகின்றார். இங்கே தாயுடைய பெயரையோ ஊரையோ நாங்கள் இன்னும் சரியாக தெளிவாக அறியாத பொழுதிலும் அது குறித்த விவரங்கள் அவருடைய ஆழ்மனதில் விதியோடி போயிருக்கின்றன. எனவே அவருடைய எழுகை என்பது அதாவது தாய் மொழி, தாய் மண், அதே போல தாய் என்பவர் இந்த தாய் என்கின்ற வருகின்ற பொழுது முதலாம் பெற்று அங்கே இருக்கின்ற நிலை என்பதை அங்கே அந்த மக்கள் உணர்கின்றவர்களாக, அதன்படி செல்கின்றவர்களாக அல்லது அதனை அங்கீகரிக்கின்றவர்களாக என்று இவ்வாறு பாருங்கள். அதாவது இவருடைய அந்த கவர்ச்சி தன்மை அல்லது இவருக்குரிய ஆதரவு தன்மை என்பது எல்லையற்ற வகையில் அல்லது கட்டுப்பாடற்ற கதாநாயகனாக மாறிவிட்டார் என்றால், நீங்கள் அந்த செல்கின்ற மக்களிடையே பார்த்தீர்களானால் அவர்களிடையே இருக்கின்ற அந்த அவருடைய பெயரை கூச்சலிட்டு கொண்டு நிற்கின்றவர்கள் இளைஞர்களாக மாத்திரமல்ல, தாய்மார்களாகவும் முதிர்ந்த வயதுடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே அது ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தின் குரலாக, மலையாள சமுதாய வளர்ச்சிக்கான குரலாக இது மாற்றம் பெறும். அதே நேரம் ஈழம் தொடர்பான ஈழ மக்கள் தொடர்பான கர்சனையை மாதிரி அதிகரிக்கும். இங்கே முக்கியப்படுத்தி பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், மலையாள அரசியலில் இவருடைய வளர்ச்சி என்பதை தடுப்பதற்கான காரணம் உங்களுடைய கேள்வியின் அடிநாதம் கூடாதாகத்தான் இருந்தது.
இவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு இவருடைய இந்த புரட்சிகர கோஷங்களும் இப்பொழுது நாங்கள் பகிரங்கமாக கதைப்பதானால் அவர் பாடல் ஒன்றில் பகிரங்கமாகவே பதிவிட்ட ஒரு பதிவு தான் அந்த அவர்களுடைய ஒரு உணர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. நான் பறைய நல்ல பல்லனுமல்ல நீ நம்பூதிரியுமல்ல என்பது. நம்பூதிரி என்பது பிராமண வர்க்கத்தை குறிப்பதாகவும் இனி 2 சாதி அமைப்புகள் என்பது கீழ்ப்பட்டவர்களை குறைப்பதாகும். அதாவது எங்களுக்கும் எழுச்சி இருக்கின்றது. அதைத்தான் மம்முட்டி கூட 1000 ஆண்டுகள் நீங்கள் சொன்னதை கேட்டோம், இனி வீடன் சொல்வதை கேட்போம் என்கின்ற வகையில் சொல்லி இருக்கின்றார். ஆமாம், வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் என்பது இது இலங்கை அரசுக்கும் மிக முக்கியமான விடயம். என்றால் புலம்பெயர் தமிழர்களுடைய வளர்ச்சி என்பது பல தளங்களிலும் இப்பொழுது பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இலங்கை அரசும் இவ்வாறான விடயங்கள் இலங்கை சம்பந்தமாக அல்லது ஈழத் தமிழர்கள் தொடர்பாக வெளிவருகின்ற குரல்களை நசுக்க முற்படுகிறது. வேடன் இலங்கை அரசுக்கு எவ்வாறான ஒரு சவால் மிக்கவராக இருப்பார் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நிச்சயமாக இலங்கையில் இடம்பெற்ற விவகாரங்களை வெளிக்கொண்டு வருவதற்காக அல்லது இலங்கையில் இடம்பெற்ற வழிகளை தனது பாடல் வரிகள் மூலம் பிரபலிக்கப்படும். அவருடைய பாடல்களில் ஏற்கனவே அவை வந்திருக்கின்றன. குறிப்பாக அவர் அந்த கடலை பற்றி ஒரு பாடிய பாடல் அல்லது அந்த கொம்பன் குதந்திரம் என்கின்ற பாடல், அந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தீர்களானால் நிச்சயமாக இந்த வழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே வழிகளை வார்த்தையாக்குவது அல்லது அங்கு நடைபெற்றதை விழிப்புணர்வாக்குவதற்கான குரலாக இவருடைய குரல் மாறக்கூடும். இப்பொழுது ஒரு கலைஞனாக பார்க்கப்படுகின்ற ரீதியில் இப்பொழுது இவருடைய கலை என்பது இப்பொழுது தமிழக தமிழர்களிடையும் ஈழத் தமிழர்களிடையும் பிரபலியமாகி இருக்கின்றது. சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்னர் இவர் இந்த பயணத்தில் ஈடுபட்டிருந்தாலும் 2021-22 தான் அந்த தனது முதலாவது ஆல்பம் என்ற அந்த இசைத்தட்டை வெளியிட்டிருந்து அதன் பிறகான வளர்ச்சி என்பது இப்பொழுது ஒரு உச்சகட்டத்தை தொடுகின்ற அளவிற்கு வந்திருக்கின்றது. என்றால் தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த பிரபல்யம் என்பது நிச்சயமாக அரசியல் சார்ந்த கருத்துக்களால் ஏற்பட்ட கொந்தளிப்பு காரணமாக கூட இருக்கின்றது. எனவே ஆமாம், என்றால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இவருடைய பின்புலம் பற்றி அறிய வேண்டும், இவரை தேசிய புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டும். இவருடைய வார்த்தை என்றால் இவருடைய வார்த்தைகள் தற்பொழுது மேல் வர்க்கம், அங்கே 2 மேல் வர்க்கம் கீழ் வர்க்கம் என்கின்ற 2 வர்க்க தட்டு மக்களிடையே உள்ள பெரிய வேறுபாட்டை உடைப்பதற்கான முயற்சியாக கூட இருக்கின்றன. அந்த முயற்சியின் பொழுது அவ்வாறான சில மேல்தட்டு வர்க்க அந்த பிரபல்யங்கள் அல்லது அதை ஆதரிக்கின்ற கட்சிகள், அதைத்தான் நான் ஏற்கனவே இந்த வலதுசாரிகள் இடதுசாரிகள் என்று கூறியிருந்தேன். வலதுசாரி கட்சிகள் அல்லது மதம் சார்ந்த கட்சிகள் அல்லது மதம் சார்ந்த அமைப்புகள் அவற்றை விடமாட்டா என்றால் மதம் தான் இந்தியாவின் ஆளு பொருளாக மாற்றம் பெற்று வருகின்றது என்கின்ற ஒரு கவலைக்குரிய செய்தியும் இருக்கின்றது. ஆமாம், இதே நேரத்தில் இவ்வாறான பிரபலமாகி கொண்டு வருகின்ற ஒரு தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய சுதந்திர கலைஞர்களை சினிமா துறைக்கு அழைப்பதன் மூலமாக அவர்களுடைய குரல் என்பது, அவர்கள் சொல்ல வருகின்ற செய்தி என்பது மழுங்கடிக்கப்படுகின்ற ஒரு நிலை என்பது இந்திய சினிமாவை பொறுத்தவரையில் இருக்கிறது. அதற்கு பல உதாரணங்களை குறிப்பிடலாம். அறிவு போன்றவர்கள் முன்னர் தெரிவித்த பல கருத்துக்கள் இப்பொழுது சினிமாவுக்கு வாய்ப்புகளை வழங்கியதன் மூலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறது. அது மறைமுகமாக நடைபெறுகிற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறானவர்கள் சினிமாவுக்கு வருவதன் மூலமாக, குறிப்பாக தமிழ் சினிமாவுக்கு வேடனை அறிமுகப்படுத்தினால் அவர் தொடர்ந்து சொல்ல வருகின்ற கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது தளம் என்பது இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அல்லது அவர் தொடர்ந்து சினிமாவில் பிரபலமாகின்ற பொழுது இந்த சொல்ல வருகின்ற செய்திகள் ஒரு புறம் அப்படியே மழுங்கடிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? நீங்கள் இந்த கேள்வி மிக முக்கியமானது ராம். ஏனென்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் கூறிய அறிவாக இருக்கட்டும் அல்லது தீயாக இருக்கட்டும் அல்லது வீடனாக இருக்கட்டும், இந்த மூவருமே இந்த சொல்லிசை கலையை அல்லது புற இசையை பாரம்பரியமாக சொல்வதற்கு பயன்படுத்திய கலைஞர்களாகத்தான் மூவரும் இருக்கின்றார்கள். இன்று இந்த அறிவு மற்றும் தீ ஆகியவர்கள் பெரியவர்களாகி இருக்கின்றார்கள். இந்த மூவரும் ஈழப்பின்னணியை கொண்டவர்கள். அதனைத்தான் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அறிவினுடைய பரம்பரை என்பது மலையகத்தில் இருந்து புலம்பெயர்ந்து தமிழகத்துக்கு சென்றதாகவும், தீ என்பவர் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்றதாகவும், அதே போல வீடன் அவருடைய தாய் என்பவர் ஊட்டிக்கு சென்று பிறகு ஒரு மலையாள நபரை திருமணம் செய்து அவரோடு சென்று கேரளாவில் வாழ்ந்தவராகவும். இங்கே இருக்கின்ற நிலைமை என்னவென்று சொன்னால், சினிமா என்பது பணம் மற்றும் சொகுசு.
மற்றும் பிரபல்யம். அந்த பிரபல்யத்தையும் பணத்தையும் பயன்படுத்தாமல் வீடு நாள் சென்று கொண்டிருக்க முடியுமா என்றால் அதற்குரிய பின்புலம் ஒன்று தேவை. அந்த பின்புலம் அவருக்கு தற்பொழுது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை காத்திரமாக பார்ப்போமாக இருந்தால் ஒரு வலையமைப்பு என்பது அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது எவ்வாறு செல்லும், அதனை தாக்கு பிடிக்குமா என்பதுதான் இப்பொழுதுள்ள கேள்வி. அதாவது ஒரு இடதுசாரி சாயம் பூசாமல் தான் மக்களுடனே பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் கூட அவர் சில வேளைகளில் இந்த இசைத்துறையில் நாட்டம் பெறலாம் என்றால் அவருடைய பயணம் என்பது திரைத்துறை சார்ந்ததாகவும் இருந்திருக்கின்றது. அவர் கூட குறிப்பிட்டிருக்கின்றார், இந்த மஞ்சுளம் பாய்ஸ் என்கின்ற படத்தை எடுத்த இயக்குனரை தனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். அவர் தனக்கு தான் தயாரிக்க படம் எடுக்கின்ற பொழுது தனக்கு ஒரு பாடலை தருவேன் என்று கூறியிருந்தார், அது போல தந்தார் என்று. எனவே அவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ், உங்களுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.